ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக வார்த்தை விடுறாங்க. பைக் டாக்ஸி ஓட்டினா அடிப்பேன், பார்த்தாலே அடிப்பேன், அவன் அவன் யார் இங்கே வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சட்டத்தில் இடமே இல்லையே. அவனை எதுக்கு போயிட்டு நீங்கள் அடிக்கணும்? ஃபஸ்ட்டு அவனை அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? கவர்மெண்ட் ஏதாச்சும் ரூல்ஸ் கொடுத்துருக்கா இந்த மாதிரி பண்ணால் ஒரு தனிப்பட்ட நபரை போயிட்டு யார் வேணால் போய் அடிக்கலாம் அப்படின்னு? 300 வர இடத்துக்கு போவாங்களா, 100 வர இடத்துக்கு போவாங்களா? எப்படியா இருந்தாலும் மக்கள் ஒரு 100 இல்லை 200 சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. இவங்களும் கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல தான் விட போகிறாங்க, இவங்களும் கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல தான் விட போகிறாங்க. இப்போ மெட்ரோ வருது எல்லா இதுலேயும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ அப்ரூவல் பண்ணுறாங்க. மெட்ரோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துருச்சு, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல போட்டுட்ருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு, இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வேலை இல்லை, நீ வந்து மெட்ரோ இழுத்து மூடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்பீங்களா? அந்த தைரியம் ஆட்டோ ஓட்டுநர்களான உங்ககிட்ட இருக்கா? இல்லை அதோட அப்ரூவலை நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமா? இவ்வளோ பேசுகிறீங்களே, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? எதையுமே செய்ய முடியாது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஹை கைஸ், நான் தான் உங்க அருண். இந்த வீடியோ எதை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆட்டோக்காரங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, பைக் டாக்ஸி, ரேப்பிடோ, ஓலா, யூபர் இந்த மாதிரி ஒரு சைடு வந்து இவங்க ஒரு சைடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது பைக் யூசர்ஸ் வந்து பைக்கை வச்சு ஏதோ ஒரு சேலரி க்ரியேட் பண்ணுறேன், நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், என்னோடய ஃபேமிலிக்கு இந்த சுச்சுவேஷன் பிரச்சனை அப்படின்னு ஒரு சைடு பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. சில ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய இது ஏதோ வேர்ல்டு வார் மாதிரி 2 பேரும் ஒரு மனிதர்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சைட், அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் சைட்லேருந்து என்ன சொல்ல வராங்க, பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் சைட்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நான் நிறைய நடுவில் இந்த ரீல்ஸில் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன், செய்தியில் பார்த்துட்டு இருந்தேன். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் வந்து ஒரு சிலர், குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து ரேப்பிடோ ஓட்டுறவங்கள நான் பார்த்தாலே அடிப்பேன், எங்கே பார்த்தாலும் அடிப்பேன், கல்லை வச்சு அடிப்பேன், அவங்கள நான் பார்க்கவே கூடாது, அவங்க ஓட்டவே கூடாது, அந்த மாதிரி சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. சில ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க ஓட்டுறதால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அது என்ன பிரச்சனைகள் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஸோ அவங்க கொஞ்சம் கம்மியாக ஓட்டி, இல்லை அவங்க ஃபேர் அதிகம் பண்ணி ஓட்டினா கூட எங்களுக்கு ஓகே தான், பட் நாங்கள் 2 பேரும் ஓட்டணும் அப்படின்ற சைடில் வராங்க. இப்போ இந்த பைக் ஓட்டுநர்கள், பைக்கை வச்சு இது பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கான வருமானம் எங்களுக்கு கிடையாது, ஆட்டோ ஓட்ட தெரியாமலும் சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன சொன்னால், ஆட்டோ வாங்குறதுக்கான காசு எங்ககிட்ட இல்லை, ஸோ அதனால் எங்களால் ஆட்டோ வாங்கி ஓட்ட முடியல, எங்களுக்கு அதே ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. இது என்ன பேஸ் பண்ணுறதுனா, இந்த ரேப்பிடோ, யூபர், ஓலா இந்த மாதிரி ஓட்டுறவங்க வந்து பார்ட் டைம் தான் ஓட்டுறாங்க நிறைய பேர். நிறைய பேர் என்னவா இருக்காங்கன்னா, ஏஜ்டு பர்சன் கிடையாது. ஸோ ஆட்டோ ஓட்டுநர்களில் வந்து மோஸ்ட் ஆஃப் 70 to 60% வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ், ஃபேமிலி மேன்ஸ் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ஓலா, யூபர் அவங்களாம் வந்து அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டீனேஜ் பாய்ஸு, பைக் வச்சுருக்கவங்க, இந்த இஎம்ஐக்கு காசு பற்றாமல் லாஸ்ட் மினிட்ல ஓட்டுறவங்க, இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்களோட கோபம் வந்து தவறுன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லவே வரல. ஆட்டோ ஓட்டுநர்களோட இது வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல, அவங்களோட கோபமும் நான் தவறுன்னு சொல்ல வரல, எல்லாமே கரெக்டு தான். இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் எதுக்கு வந்து இந்த இது முன் வைக்கிறாங்க, எதுக்கு இவங்க மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2013 வந்து நம்ம கவர்மெண்ட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஓலா, யூபர், ரேப்பிடோலையும் சேம் ஃபேர் இருக்குது. அது வந்து ஓட்டுறவங்க நிர்ணயிக்க முடியாது. இப்போ அதுவாக என்ன ஃபேர் வருதோ அந்த ஃபேரை இவங்க வாங்கிக்கணும். மேபி டிப்ஸு வரவங்க டிப்ஸ் ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கொடுத்தா இவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிப்பாங்க. ஸோ இவங்க கேட்டு வாங்குறதுக்கு சில பேர் வேணாம்னு சொல்லி கேன்சலும் பண்ணிடுறாங்க. அதை நம்ம தவிர்த்துக்கலாம், அதை பற்றி நம்ம பேசல. ஆட்டோ ஓட்டுநர்களோட வந்து அவங்களோட ஃபேர் என்னென்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆட்டோ டெரிஃபிக்னு சொல்லுவாங்க. அந்த டெரிஃபிக் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.8 கிலோமீட்டருக்கு வந்து 25 rupees, அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு ஆடானுக்கு வந்து 12 rupees வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கட்டணமாக போயிட்டுருக்கு. நைட்டு 11 to மார்னிங் விடிய காலையில் 5 மணி வரைக்கும் 50% அதிகமாக வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ இந்த 25 + ஒரு 12.5 இது வந்து பேசிக் அமௌண்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் 1.8 கிலோமீட்டருக்கு, அதுக்கப்புறம் 12ன்றது ஒரு கிலோமீட்டர் 24 rupees வச்சு ஓட்டலாம்.
இப்படின்ற மாதிரி 50% அதிகமாக வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம் நைட் ரைடில் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க சைட்லேருந்து யோசிச்சா இப்போ நம்மளே வந்து ஒரு வேலைக்கு போய் சேர்றோம், ஒரு 2013 ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 1 வருஷம் அதே வேலையில் ஜாயினாக இருக்கும், 2வது வருஷமும் அதே வேலையில் நம்ம இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு ஹைக், நம்மளுக்கு ஒரு சம்பள ஊதிய உயர்வு அது இல்லைன்னா வந்து நம்ம யாருமே ஒரே வேலையில் இருக்க மாட்டோம். அடுத்து ஒரு வேலை ஜம்ப் பண்ண தான் பார்ப்போம். அடுத்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ அதிகமாக, ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபீல்டில் திருப்பி நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5000 சம்பளம் வருதான்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஸோ அதே மைண்ட் செட்டு தான் ஆட்டோக்கார அண்ணாங்களுக்கும். அவங்களுக்கு என்னென்னா 2013 கிட்டத்தட்ட 11 வருஷமாக வந்து அவங்களுக்கு டெரிஃபிக் மாற்றவே கிடையாது, ஒரே டெரிஃபிக்கில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க விலைவாசி வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரியும், 1 கிலோ தக்காளி எவ்வளோ விற்கிது, 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ விற்கிது. அவங்களுக்கும் சர்டைன் ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்களும் குழந்தைங்கள படிக்க தான் வைக்கிறாங்க, அவங்களுக்கும் மெடிசன் செலவெல்லாம் வருது. இது எல்லாமே இருக்குது. ஆட்டோக்காரங்களும் மனுஷங்க தான், பைக் ஓட்டுறவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். அதுக்குன்னு அவங்களையும் நான் குறை சொல்ல, இவங்களையும் நான் குறை சொல்ல. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஊதிய உயர்வு வைக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும், இந்த ஆட்டோக்கார அண்ணாங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு கவர்மெண்ட் கிட்ட டெரிஃபிக் ஏற்ற சொல்லி அதன்படியாக ஒன்று பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக வார்த்தை விடுறாங்க. பைக் டாக்ஸி ஓட்டினா அடிப்பேன், பார்த்தாலே அடிப்பேன், அவன் அவன் யார் இங்கே வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சட்டத்தில் இடமே இல்லையே. இது ஒரு சுதந்திரம் பெற்ற நாடு, இன்னும் வளர்ச்சி அடையல. சுதந்திரம் பெற்ற நாட்டில் அவனா ஒரு தொழில் இருக்குது, ஆல்ரெடி தொழில் இருக்க கம்பெனியை போயிட்டு யாரும் போயிட்டு குறை சொல்ல மாட்டாங்க. இந்த தொழிலை அப்ரூவல் பண்ண கவர்மெண்ட்டை போயிட்டு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதால் பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எடுத்து ஓட்டுறான், ஒருத்தன் அவனோட ஒரு பார்ட் டைம் அமௌண்ட்டை இது பண்ணிக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் அவனை எதுக்கு போயிட்டு நீங்கள் அடிக்கணும்? ஃபஸ்ட்டு அவனை அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? கவர்மெண்ட் ஏதாச்சும் ரூல்ஸ் கொடுத்துருக்கா இந்த மாதிரி பண்ணால் ஒரு தனிப்பட்ட நபரை போயிட்டு யார் வேணால் போய் அடிக்கலாம் அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது, யாருமே அப்படி பண்ணவும் கூடாது. ஒரு தனிப்பட்ட நபர் மேலே கை வைக்கிறதோ அவர் அடிக்கிறதோ சட்டப்படி குற்றம். அதுக்கு என்னென்ன கேஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இருக்குது. அது எல்லாமே அவங்க லீகலாக போனால் பண்ணலாம். இவங்க கேள்வி கேட்க வேண்டிய நபர் வந்து கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட் கிட்ட இவங்க ஒரு கேள்வி கேட்கணும். கவர்மெண்ட்டு தான் அப்ரூவல் பண்ணிச்சு அந்த ஆப்பை. கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணாமல் இந்தியாவுக்குள்ளே அந்த ஆப் வந்து லான்ச் ஆகிருமா ப்ளே ஸ்டோரில்? எப்படி லான்ச் ஆகும் சொல்லுங்கள்? அப்போ கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கணும், அந்த ஆப் லான்ச் பண்ண அந்த கம்பெனி மேலே கேஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் அதை வச்சு 10 ரூபா 5 ரூபா பொழைக்கிற ஒரு பைக்காரங்கிட்ட போயிட்டு இவங்க சண்டை போடுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்ப்பா? இவங்களும் எஃப்சிக்காக செலவு இவங்களோட நியாயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எஃப்சிக்காக செலவு பண்ணுறேன், நான் வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோக்கு ஏன் உங்ககிட்ட ஏன் வர மாட்டாங்க? ஃபஸ்ட்டு அதை அந்த ரீசனுக்கு நம்ம போவோம். ஏன் வர மாட்டேங்கிறாங்க ஆட்டோக்காரங்க கிட்ட? ஏன் பைக்கை வந்து ஆதரிக்கிறாங்க? இப்போ இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும், ஒரு 3 கிலோமீட்டர் போகணும், ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோக்காரங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் 200 300 இந்த மாதிரி. இதே பைக் டாக்ஸி அப்படின்னு வந்துட்டா ஒரு 5 கிலோமீட்டருக்கு அவன் ரீசனபிளான ப்ரைஸ் ஒரு 100 ரூபா வைக்கிறான்னா 300 ரூபா வர இடத்துக்கு போவாங்களா, 100 ரூபா வர இடத்துக்கு போவாங்களா? எப்படியா இருந்தாலும் மக்கள் ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபா சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. இவங்களும் கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல தான் விட போகிறாங்க, இவங்களும் கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல தான் விட போகிறாங்க. 2 பேருக்கும் ஒன்றுமே என்ன சொல்கிறது இது கிடையாது. இன்னொன்று, மழை பெஞ்சா இவங்க அதில் சேஃபாக உட்காந்து போகலாம், இவங்கள மழை பெஞ்சா அவங்க ஈரமாவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வரும்போது தான் வந்து பைக்குன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாகுதே தவிர, மிச்சபடி காஸ்ட்டுனாலேயோ டிரைவர்ஸ்னாலேயோ ரேஷ் டிரைவிங் யாருமே பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கும்போது பண்ணுறாங்களே தவிர, கன்சியூமர் சேர்த்தும் போதோ கஸ்டமர் சேர்த்தும் போதோ ரேஷ் டிரைவிங் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பைக் டிரைவர்ஸை மட்டுமே குறை சொல்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் மனுஷன்தான். அவங்க மேலே வந்து இவ்வளோ பெரிய இதையோ வன்மத்தையோ கக்கிறதுல வந்து யாருமே எதுவுமே ஆக போகிறது கிடையாது. இவ்வளோ பெரிய வன்மத்தை கேட்கிறாங்க, இப்போ அவங்கள போய் அடிச்சிடறாங்க. இப்போ அதால் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்ட வந்து, இப்போ இவங்கள அடித்து தும்சம் பண்ணுறீங்க, இப்போ இவங்கள வெரைட்டி விட்றீங்க, எம்என்சி கம்பெனியை மூடிறீங்க, பெட்டிஷன் போட்டு எல்லாமே பண்ணுறீங்க. இட்ஸ் ஆல் ரைட், ஓகே, குட். நான் சும்மா சொல்கிறேன் குட்டுன்னு. எனக்கு யாரும் அழியணும், யாரும் வாழணும் இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. எல்லாருமே நம்மளோட நார்மல் வாழ்க்கையை வாழணும். அதுதான் வந்து இயல்பு, மனித இயல்பு. எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் மனித இயல்பு.
இப்போது இவங்க எல்லாரையும் எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்போ மெட்ரோ வருது எல்லா இதுலேயும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ அப்ரூவல் பண்ணுறாங்க. மெட்ரோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துருச்சு, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல போட்டுட்ருக்காங்க. மக்களோட இடத்துக்கு போகணுன்னா ஜஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபேர் 40 ரூபாலேருந்து 50 ரூபா. நல்ல ஏசி, உள்ளே போனோடனே ஏசி போட்டிருக்கு. நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு 10 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் ½ அன் ஹவருக்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிடுது. அதாவது இண்டிவிஜுவல் பர்சனாக ட்ராப் பண்ணல, அந்த ஸ்டேஷனில் நம்மளும் போய் இறங்கிக்கலாம். ஸோ நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு சிக்னலோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக. இப்போ நாளைக்கு நீங்கள் போயிட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு, இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வேலை இல்லை, நீ மெட்ரோ இழுத்து மூடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்பீங்களா? அந்த தைரியம் ஆட்டோ ஓட்டுநர்களான உங்ககிட்ட இருக்கா? இல்லை அதோட அப்ரூவலை நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமா? இவ்வளோ பேசுகிறீங்களே, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? எதையுமே செய்ய முடியாது. பேசிட்டு தான் இருக்க முடியும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்க முடியும். மிஞ்சி போச்சுன்னா 4 நாள் பேசுவீங்களா? இந்த 10 நாள் பேசுவீங்களா? அதுக்கு மேலே அவங்கவுங்க வேலையை செய்ய போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு மனுஷனை மனிதாபிமானமாக காட்டி யோசிக்க பாருங்கள். அவனும் ஒரு மனுஷன்தான், அவனும் சம்பளம் தான், அவனும் அவன் பிள்ளை குட்டிங்களுக்காக சம்பாதிக்க தான் வந்திருக்கான். இவனும் அவங்களோட பசங்களுக்காகவோ இல்லை அவனுக்காகவோ தனிப்பட்ட ஒரு இதையோ அந்த மாதிரி எல்லாருமே பார்க்க தான் வந்திருக்காங்க. யாருமே இங்கே பிரித்து பார்த்து நான் பைக் டாக்ஸியில் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நீ ஆட்டோவில் அதிகமாக சம்பாதிக்க, அந்த மாதிரி யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன ஒரு வேலை தெரியுதோ அந்தந்த வேலையில் காம்படிஷன் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜியை தேடி நீங்கள் போங்க. இவங்க ஒரு டெக்னாலஜி அதோட அட்வான்ஸ்டாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து நீங்கள் தேடி போங்க. இதில் எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆன்லைனில் இருக்கீங்க சொல்லுங்கள்? இவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் அடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, குத்த போகிறேன்னு சொல்கிறீங்க, பைக் டாக்ஸி எரிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, எல்லாமே ஓகே. எத்தனை பேர் ஆன்லைனில் போட்டால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வரீங்க? ஓலாவில் இருக்கீங்க, யூபரில் இருக்கீங்க, ராபிடோவில். இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? சரி, ஒரு கேள்வி கேட்குறாரு, பைக்கில் போனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, ஆனால் ஆட்டோவில் வந்தால் கிளைம் ஆகும், ஏன்னா இது பர்மிட் வண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அதே ஆட்டோவில் தான் 3 பேர் போகிற ஆட்டோ இல்லை 5 பேர் போகிற ஆட்டோவில் 15 பேரை வச்சு ஷேர் ஆட்டோன்னு ஏற்றிட்டு போகிறாங்க. 7 பேர் ஏற வேண்டிய ஆட்டோவில் 15 பேர் 12 பேர்லாம் வச்சு ஏற்றிட்டு போய் சம்பாதிக்கிறாங்க. ஏன் அப்போ ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி கிளைம் பண்ணி கொடுப்பீங்க? முதல்ல நீங்கள் கிளைம் பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நீங்களாம் ஏதாச்சும் பேசணும், அவங்க மேலே ஒரு வன்மத்தை கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒருத்தவங்க டார்கெட் கிடைச்சிட்டாங்க, பைக் டாக்ஸி ஓட்டுநர் டார்கெட் கிடைச்சிட்டாங்க அப்படின்லாம் பண்ணவே கூடாது. அவங்களும் ஒரு விஷயத்த சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க, நீங்களும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்க. அதுக்கான வேலையை எல்லாருமே பார்த்து புரிஞ்சிட்டு போங்க. இதுவும் என்ன சொல்கிறது, நம்ம ஜனங்களுக்குள்ள ஒரு கசகசப்பை உண்டாக்கி விட்டுட்டு வெளியே இருக்கவங்களாம் பார்த்து ஜாலியாக இருக்காங்க. அப்படி கிடையாது. எதையுமே நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். சரியா? இதை யோசிச்சு பாருங்கள். நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அதுக்குன்னு நான் பைக் டாக்ஸியை மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது, இவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ யோசித்து பண்ணுங்கள். ஓகே, பாய். தொடர் நடைபெறுவது நான் உங்கள் அருண். அடுத்த கண்டென்ட்டில் சந்திப்போம். பாய்.